அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான பைனாப்பிள் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தான். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பாதி அளவுக்கு பைனாப்பிள் இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு அதில் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க பைனாப்பிள் ஜூஸை சேர்த்துக்கலாம். அன்னாச்சி வந்து நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு கெட்டியாக இருந்தால் நல்லது. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அது கொஞ்சம் சூடான பிறகு அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியில் ஏதாவது கல் மண் தூசியெல்லாம் இருந்தால் அது உள்ளே போகாது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணியில் வெல்லம் போட்டு நீங்கள் லைட்டாக சூடானவுடனே அதை வடிகட்டி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே இப்போ இது கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாகி வந்துடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோடனே இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்துட்டுருக்கு. அன்னாச்சி பழம் வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்க ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. அதோட ஒரு பீஸ் 2 பீஸே சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாகி வரணும். ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு புட்டிங் பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு சின்ன தட்டோ இல்லை கிண்ணமோ எடுத்துக்கலாம். அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாச்சி பழம் இங்கே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாச்சி பழம் சேர்க்குறேன் கொஞ்சமாக. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லை டேஸ்ட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுடலாம் இந்த மாதிரி. இப்போ இது மேலே வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண பேரிச்சம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பைனாப்பிள் புட்டிங் ரெடி ஆகிடும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது கீழே ஒரு தட்டு வச்சு அது மேலே இதை கவுத்துக்கலாம். கவுத்துட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டினோம்னா அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும். நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். இதில் வந்து ஒரு சைட் அன்னாச்சி பழமும் ஒரு சைட் பேரிச்சம்பழமும் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் இதை கவுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு ஹெல்த்தியான பைனாப்பிள் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.